Hi students, now இப்போ exercise 2.3ல fourth sum போலாங்களா? Solve sum தான் நமக்கு first subdivision 1 எடுத்துறானு 3 into x minus 2 divided by 5 which less than or equal to 5 into 2 minus x by 3. இப்போ நம்ம first என்ன பண்ணலாம், நமக்கு இந்த cross multiply பண்ணிடலாமா? அப்போ 3 into 3 now 9 into x minus 2 which less than or equal to 5 into 5 25 2 minus x. இப்போ மல்டி பண்ணலாமா? 9x minus 18 வருமா? இந்த பக்கம் நாவும் 50 minus 25x. இப்போ x டேர்ம் நமக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இப்போ 9x plus 25x ஆகும். இதனாவும் 50 இந்த minus 18 இந்த பக்கம் plus 18 ஆகுமா? ரெண்டு தடவை ஆட் பண்ணணும் 34x ஆகுமா? which less than நமக்கு என்ன வரும், இங்கே 68 வருமா? அப்போ x வரும் 68 divided by 34 டிவைட் பண்ணா 2. அப்போ x பார்த்தீங்கன்னா less than equal to 2 வந்துருச்சு. அப்போ less than or 2 நமக்கு இந்த நமக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி 2 பிளஸ் இன்ஃபினிட்டி எடுத்துங்கன்னா இப்போ லெஸ் தான் நமக்கு லெஃப்ட் சைடு போகணும். இப்போ லெஃப்ட் சைடு நம்ம வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி 2 போட்டுங்க, ஸ்கொயர் பிரேக்கெட் போட்டுங்க, ஓப்பன் பிரேக்கெட் போட்டுங்க. இதான் சொல்யூஷன். செகண்ட் சப்டிவிஷன் பண்ணலாமா? எக்ஸ் 5 மைனஸ் எக்ஸ் பை 3 விச் லெஸ் தேன் எக்ஸ் பை 2 மைனஸ் 4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரைட் சைடு பற்றி எல்சியம் இல்லாமல் இருக்கு இல்லையா, ஃப்ராக்ஷனில் இருக்கு, அது எல்சியம் வந்துடும். அப்போ 2 வந்துடுமா? எக்ஸ் மைனஸ் ஆகும், இங்கே 8 வருமா? இங்கே 5 மைனஸ் எக்ஸ் பை 3. இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மூவ் பண்ணலாம். இங்கே 2ஆல் மல்டி பண்ண ஆகும் 10 மைனஸ் 2x ஆகும். இது நான் 3ஆல் மல்டி பண்ண ஆகும் 3x மைனஸ் 24 ஆகும். இப்போ எக்ஸ் நம்ம இப்போ கொண்டு வரலாமா? அப்போ இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இப்போ மைனஸ் 2x மைனஸ் 3x விச் லெஸ் தென் மைனஸ் 24 மைனஸ் 10. அப்போ மைனஸ் 5x லெஸ் தென் மைனஸ் 34 வந்துடும். இப்போ மைனஸ் அப்படியே அடிச்சிடாதீங்க, ரெண்டு பக்கம் மைனஸாக மல்டி பண்ணுங்க. இந்த இன்இக்வாலிட்டி தான் பண்ணும்போது மைனஸாக மல்டி பண்ணுங்க, அந்த சிம்பிளை சேஞ்ச் பண்ணிங்க. அப்போ பிளஸ் 5x கிரேட்டர் தென் நமக்கு என்ன வந்துடும், 34 வந்துடும். அப்போ x கிரேட்டர் தென் 34 டிவைட் பை 5 நமக்கு வரும் 6 49 8. அப்போ 6.8 வரும். இது எப்படி போட்டுங்க 6.8 அப்போ எக்ஸ் வருங்க என்னது கிரேட்டர் தென் 6.8 இல்லை, எக்ஸ் கிரேட்டர் தென் 6.8. அப்போனா வந்து நமக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு 6.8ல இருந்து இல்லையா, இப்போ 6.8ல இருந்து இது இருக்கும் பிளஸ் இன்ஃபினிட்டி. அவ்வளோதான் ஆன்சர் உங்களுக்கு. இது வந்துட்டு இந்த சமம் முடிஞ்சிச்சு இல்லை, ஈஸியாக நமக்கு இந்த இன்ட்ரோல் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க.